வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜெனி கையில 2 பேப்பர வச்சு திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்க. "செனி பாப்பா, எவ்வளோ நேரமா பார்த்துட்டே இருக்கீங்க? எப்பதான் ஒரு முடிவ சொல்லுவீங்கன்னு?" செல்வி கேக்குறாங்க. "ஆயுத பூஜை ஆஃபர் வரவு செலவெல்லாம் செக் பண்ணிட்டேன். நமக்கு நல்ல லாபம் தான் வந்திருக்கு." அப்படின்னு ஜெனி சொல்ல, "அப்ப பொங்கல் ஆஃபரையும் பிளான் பண்ணிரலாம்ல?" அப்படின்னு பாக்யா ஹாப்பியா கேக்குறாங்க. "தாராளமா பண்ணலாம் ஆண்டி. ஆனா பண்றத கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிடுங்க." அப்படின்னு ஜெனி சொல்ல, சரி சரி அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க வர்ற ராதிகா, "என்ன ஆஃபர்?" அப்படின்னு கேக்குறாங்க. "பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. பொங்கல் பண்றதுக்கு டைம் இல்லாதவங்க, பண்ண தெரியாதவங்க எல்லாருக்குமே குறைஞ்ச விலையில ஒரு பேக்கேஜ் மாதிரி போடலான்னு இருக்கேன்." அப்படின்னு பாக்யா சொல்ல, "ஓ, நல்ல ஐடியா." அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உள்ளர வர்ற ஈஸ்வரி, "நல்லா விசாரிச்சு வைமா. தினமும் சாப்பாடு வாங்குற மாதிரி ஏதாவது பேக்கேஜ் இருக்கான்னு கேளு. உனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்." அப்படின்னு ராதிகாவை பார்த்து கிண்டலா சொல்லிட்டு சேர் எடுத்து போட்டு உட்கார்றாங்க ஈஸ்வரி. "நான் ஏன் பாக்யாவோட ஹோட்டல்ல சாப்பாடு வாங்குறேன்? நானே நல்லா தானே சமைக்கிறேன்." அப்படின்னு ராதிகா சொல்ல, "சமைக்கிறேன்னு சொல்லு. ஆனா நல்லா சமைக்கிறேன்னு மட்டும் சொல்லாத. லெமன் சாதங்கிற பேர்ல மத்தியானம் ஒண்ணு சமைச்சு வச்சுட்டு போனியே, கடவுளே அத சாப்பிட கூட முடியலங்கிறாங்க ஈஸ்வரி. நீங்க ஏன் அத சாப்பிடுறீங்க அத்த? நான் தான் உங்களுக்கு சமைக்கவே இல்லையே." அப்படின்னு ராதிகா கேட்க, "அப்படியே சாப்பிட்டுட்டாலும் உடம்பு சரியில்லாம இருக்கிறவனுக்கு சத்தா தான் சமைச்சு போடணும். அதுவே உனக்கு செய்ய தெரியல. வாய்க்கு ருசியா ஏதாவது சமைச்சு போடலாம்ல? அத கூட முடியலன்னா எப்படி?" அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. "நான் வாய்க்கு ருசியா சத்தா தான் சமைக்கிறேன்." அப்படின்னு ராதிகா சொல்ல, "லெமன் சாதமும் உப்புமாவும் பண்ணி போட்டுட்டு பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் கிடையாது. ச்சே, நீ சமைக்கிறத மனுஷன் சாப்பிடுவானா? இத்தனை நாளா கோபி இதெல்லாம் எப்படிதான் சாப்பிட்டானோ தெரியல." அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. "அத்தை, என்னவோ சமைச்சிட்டு போறாங்க, விடுங்களேன்." அப்படிங்கிறாங்க. "இவ சமைச்சு இவ தின்னா பிரச்சனை இல்ல. ஆனா என் பையனுக்கு இல்ல குடுக்குறா." அப்படின்னு ஈஸ்வரி நொடிச்சிட்டு சொல்ல, "உங்க பையனுக்கு என் சமையல் நல்லா பிடிக்கும். அவர் நல்லா சாப்பிட தான் செய்யறாரு." அப்படின்னு ராதிகா சொல்ல, ஆமா, நான் தான் அதான் மத்தியானம் பார்த்தேனே. ஏதோ கடமைக்குன்னு கொஞ்சமா சாப்பிடுறான்." அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "என்ன இதுன்ற மாதிரி ராதிகா பார்த்துட்டு இருக்காங்க. "என்னது, எல்லா லேடிஸும் இங்கே தான் இருக்கீங்களா?" "ஹாய் லேடீஸ், ஹாய் மம்மின்னு" கோபி சொல்ல, "எங்கப்பா போயிட்டு வர?" அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. "கிளவுட் கிச்சன்ல இருந்து முக்கியமான ஒரு கால் வந்துச்சுமா. அதான் வெளியே போய் பேசிட்டு வரேன்னு" கோபி சொல்றாரு. "பனி அப்படி பேஞ்சிட்டு இருக்கு. நீ எதுக்கு அப்படி வெளியில போற? போ, போய் ரெஸ்ட் எடுங்கறாங்க ஈஸ்வரி. ஓகே மம்மின்னு கோபி திரும்ப, "கோபி, ஒரு நிமிஷம்னு" ராதிகா கூப்பிட, ஆன்னு திரும்புறாரு கோபி. "என்ன ராதிகான்னு?" அவரு கேட்க, பக்கத்துல வர்ற ராதிகா, "நான் சமைச்சா நீங்க சாப்பிடுவீங்களா இல்லையா?" அப்படின்னு விரல நீட்டி கேட்க, "என்ன இது திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? ஏன் கேக்குறேன்னு?" கோபி கேட்க, "சொல்லுங்க, சாப்பிடுவீங்களா மாட்டீங்களான்னு?" கேக்குறாங்க ராதிகா. "சாப்பாடு தானே, சாப்பிடுவேன் சாப்பிடுவேன்." அப்படின்னு கோபி சொல்ல, "என் சமையல் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு?" ராதிகா கேக்குறாங்க. இவகிட்ட உண்மையை சொல்ல முடியுமான்னு யோசிக்கிற கோபி, இருக்கும் இருக்கும், சூப்பரா இருக்குங்கிறாரு." "உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு?" அவரோட லெஃப்ட் தோல்ல தட்ட, "பிடிக்கும் பிடிக்கும், நல்லா பிடிக்கும்." "என்ன இப்படி திடீர்னு ஒரு மாதிரி கேள்வியெல்லாம் கேக்குற?" அப்படின்னு கோபி கேட்டுட்டு இருக்க. வேகமா எழுந்திருக்கிற ஈஸ்வரி, "டேய், சும்மா புழுகாதடா. இவ சமையல வாயில வைக்க முடியாது தானே. டேய், உண்மைய சொல்லுடா." ஈஸ்வரி கேட்க, திருதிருன்னு இந்த பக்கமா அந்த பக்கமா முழிக்கிறாரு கோபி. "டேய், உண்மைய சொல்லுடா, இவளுக்கெல்லாம் பயப்படாத, அம்மா இருக்கேல்ல." அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, "சொல்லுங்க கோபி." அப்படின்னு ஒரு பக்கம் கைய புடிச்சு இழுக்குறாங்க ராதிகா. "டேய், நீ சொல்லுடா." அப்படின்னு ஈஸ்வரி இன்னொரு பக்கம் கையை இழுத்து கேக்குறாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் மாத்தி மாத்தி கையை இழுக்க, கோபி திருதிருன்னு இங்கேயும் அங்கேயுமா முழிச்சுக்கிட்டே இருக்காரு. "டேய், சொல்லுடான்னு" ஈஸ்வரி அதட்ட, "ஏங்க சொல்லுங்கன்னு" ராதிகா ஒரு பக்கம் அதட்டுறாங்க. "இருங்க இருங்க, கைய விடுங்க. தொட்டா விழுந்துரும் போல இருக்கு." ராதிகா அப்படின்னு அந்த பக்கம் திரும்புறாரு. அவங்க முறைக்கிறத பார்த்து அம்மா பக்கம் திரும்பி அசடு வழிஞ்சிட்டு, "நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு" சொல்ல ராதிகா சிரிக்கிறாங்க. "டேய், நீ இவளுக்கு பயந்துகிட்டு பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டாத. ஏன் பாக்யா, நீயே சொல்லு. நேத்து மத்தியானம் பார்த்தல்ல, இவ சமைச்ச சாப்பாடு பார்க்கவே நல்லா இல்ல தானே?" அப்படின்னு அவங்களையும் கூட்டணிக்குள்ள இழுக்க, "நான் எதையுமே பார்க்கல அத்த." அப்படின்னு ஜகா வாங்குறாங்க பாக்யா. "என்ன, இவளுக்கு சப்போர்ட் பண்றியா நீ?" அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, "ஐயோ இல்ல அத்த." அப்படிங்கிறாங்க பாக்யா. "ஏங்க, நீங்க ஒரு நிமிஷம் உள்ளர வாங்களேன்." அப்படின்னு ஈஸ்வரிய ராதிகா கூப்பிட, "எதுக்கு?" அப்படிங்கிறாங்க. "வாங்களேன்." அப்படின்னு ராதிகா மறுபடியும் சொல்ல, "டேய், நீ இங்கேயே இருடா, எங்கேயும் போயிடாத, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்." அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "வாங்க வாங்க அத்த." ஈஸ்வரியோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க ராதிகா. ஐயோ, என்ன நடக்க போகுதோ தெரியலையேன்னு கோபி திரு திருன்னு முழிக்க, அதே ஆர்வத்தோட எட்டி பாக்குறாங்க பாக்யா. ஈஸ்வரிய கூட்டிட்டு ரூம்குள்ள வர ராதிகா கதவை சாத்திட்டு, "என்ன பிரச்சனை உங்களுக்கு?" அப்படின்னு கேட்க, "நீதான் பிரச்சனை. என் பையனை சரியாவே கவனிக்கிறது இல்ல. கேவலமா சமைச்சு போடுற." அப்படின்னு ஈஸ்வரி தைரியமாவே சொல்றாங்க. "அப்படின்னு உங்க பையன் உங்ககிட்ட சொன்னாரா?" அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. "பார்த்தாலே தெரியுதே." அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. "நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல உங்களுக்கு விருப்பமே இல்ல. நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கோவத்தை தீர்த்துக்கிறதுக்கு வேணும்னே என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க.
அப்படின்னு ராதிகா கொஞ்சம் கோவமா சொல்ல, எனக்கு வேற வேலையே இல்ல பாரு. உடம்பு சரியில்லாத நேரத்துல கூட என் பையன கவனிக்க ஆள் இல்லாம கஷ்டப்படுறானே. அதான் சொன்னேங்கிறாங்க ஈஸ்வரி. உங்க அக்கறைய உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அத காரணமா வச்சுக்கிட்டு தேவையில்லாம கிண்டல் பண்றது, கமெண்ட் பண்றது அப்படின்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அப்படின்னு ராதிகா வேகமா சொல்ல, நான் அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ சொல்லு? அப்படின்னு ஈஸ்வரி எதிர்த்து நின்னுட்டு இருக்காங்க. என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பாக்யா கிடையாது. ராதிகா அப்படின்னு விரல நீட்டி மிரட்டலா சொல்றாங்க ராதிகா. முறைக்கிற முறைய பார்த்து ஈஸ்வரிய கொஞ்சம் பயந்துடுறாங்க. இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, என்ன நீ என்னையவே மிரட்டுறியா? அப்படின்னு வேகமா கேட்க, நான் யாரையும் மிரட்டல. கோபிக்கு இப்ப நான் இருக்கேன். அவரை நான் பாத்துக்கிறேன். நீங்க சாப்பிட்டோமா, தூங்குனோமா, பேர பிள்ளைங்களோட விளையாடணுமா, இப்படி சந்தோஷமா இருங்க. அநாகரிகமா அடுத்தவங்க குடும்ப பிரச்சனையில தலையிடாதீங்க அப்படின்னு ராதிகா பயங்கர கோவமா சொல்ல, என்னது கோபி எனக்கு அடுத்தவனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அப்படின்னு சொல்ல வர்றாங்க ராதிகா. அதுக்குள்ள கோபி உள்ளர வந்துடுறாரு. நீங்க ஏன் இங்க உள்ளர வந்தீங்க அப்படின்னு ரொம்ப சாந்தமா ராதிகா கேட்க, அது டைனிங் ஹால்ல பேசிக்கிட்டே இருந்தோம். நீதான் அம்மாவை கூட்டிட்டு வந்தியே, ரொம்ப நேரம் ஆகுது. ஆளை காணோம். அதுதான் என்னன்னு பாக்க வந்தேன்னு அசடு வழிஞ்சிட்டு சொல்றாரு கோபி. அது ஒண்ணும் இல்ல கோபி, உங்க ஹாஸ்பிட்டல் ஃபைல் எல்லாம் எங்க இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்ல அதிர்ச்சியா பாக்குறாங்க ஈஸ்வரி. அத்தைக்கு ஃபைல் எங்க இருக்குன்னு மறந்துருச்சு. அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாவம் வயசாகுதுல்ல அப்படின்னு ராதிகா சொல்ல, ஐயோ என்ன பெரிய தில்லாலங்கடியா இருக்காளேன்னு பாக்குறாங்க ஈஸ்வரி. ஃபைல் தானே, நான் எடுத்து தரேன், என்ன கேட்டிருக்கலாம்ல, ஒரு நிமிஷம் அப்படிங்கிற கோபி பீரோவை திறந்து, இந்தா இதான் அப்படின்னு ராதிகா கிட்ட ஃபைல கொடுக்க தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாங்க அவங்க. கோபி நீங்க மாத்திரை சாப்பிடணும்ல வாங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, அதுவரையிலும் திகைப்புலயும் அதிர்ச்சியிலையும் உறைஞ்சு போயிருந்த ஈஸ்வரி, என்ன நீ இன்னும் அவனுக்கு மாத்திரையே கொடுக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. கோபி ஏதோ சொல்ல வர, மாத்திரை குடுக்கலான்னு தான் போனேன் அத்த. அதுக்குள்ள போன் பேச போயிட்டாரு. நீங்க வாங்க கோபின்னு சொல்ல மறுபேச்சு இல்லாம கோபி போக பின்னாடியே போறாங்க ராதிகா. போற போக்குல அப்படியே பெரிய வில்லி மாதிரி ஈஸ்வரிய முறைச்சுக்கிட்டே போக அவங்க பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ராதிகா மாத்திரை எடுத்துட்டு இருக்க, என்ன ராதிகா நீ பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பார்க்கவே இல்ல, அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கோபி கேட்க, எந்த வேலைக்கு எந்த மாத்திரைன்னு எனக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ராதிகா. அதுக்குள்ளயா, பரவாயில்ல, நைஸ், குட் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. ராதிகா தண்ணி எடுக்கிறதுக்காக திரும்புறாங்க. பயத்தோட மாத்திரைங்களை எடுத்து பாக்குறாரு கோபி. ஒரு பிடிச்சையா மாத்திரைங்களை போட்டு தண்ணிய ஊத்தி முழுங்குறாரு கோபி. உட்கார்ற ராதிகா கிட்ட, ராதிகா என் மேல உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல, எனக்கு உங்க மேல அக்கறை இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்கா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. ஏன் இப்படி கேக்குற? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல, அப்படின்னா நம்ம விஷயத்துல தேவையில்லாம கமெண்ட் பண்ண வேணான்னு உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ஓ, சாப்பாடு பத்தி ஏதோ சொன்னாங்களே, அதுக்கு ஃபீல் பண்றியா அப்படின்னு கோபி கேக்குறாரு. அது ஒரு ஆரம்பம் தான், அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க, ஒன்னொன்னுக்கா குத்தம் சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, அப்படியே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு கோபி. இத நோட்டீஸ் பண்ற ராதிகா, எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்க, கோபியோட முகம் மட்டும் தனியா பெருசாயிடுது. சிரிக்கலையே, நீ சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வழியிறாரு. நீங்க இங்க வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க என்னைய அப்படின்னு ராதிகா கேட்க, கொஞ்சம் இன்னும் பக்கத்துல வந்து உட்கார்ற கோபி, அதான் சொன்னேனே, நீ இல்லாம மயு இல்லாம என்னால இருக்க முடியாது, உன் மேல உயிரையே வச்சிருக்கேன், ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேங்கிறாரு கோபி. அத சொல்லல, உங்க அம்மாவால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தானே சொன்னீங்க, அவங்க என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, பாத்துக்கிறேன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு ராதிகா கேட்க, ஆமா அதுவும் சொன்னேன்னு ஒத்துக்கிறாரு கோபி. அப்ப அத பண்ணுங்க, மறுபடியும் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன்னு ராதிகா சொல்ல, சாரி 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 ராதிகா, நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத, நான் அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு தவிப்பா யோசிக்கிற கோபி ஒரு மாதிரி இப்படி இப்படின்னு முகத்தெல்லாம் தொட்டு பாத்துக்கிறாரு. உடனே ராதிகா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஏன் என்னாச்சுன்னு மறுபடியும் கோபி கேட்க, ஏன் ஒரு மாதிரி படபடப்பா இருக்கீங்க அப்படின்னு ராதிகாவும் படபடப்பா கேக்குறாங்க. நான் என்னத்த சொல்றது, இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுல இருந்து சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் பயமா இருக்கு, நர்வஸா இருக்கு, அதாவது கேஷுவலா இருக்க கான்வர்சேஷன் முத்தி போய் ஒரு கான்ட்ரவர்சி ஆகி அதனால ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு கோபி படபடப்பா சொல்றாரு. என்ன அது, உங்க அம்மாவை பத்தி சொன்ன உடனே இப்படி நடிச்சு அப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்ணி எஸ்கேப் ஆயிரலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ராதிகா கேட்க, ஏய் நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட், நான் சிம்பத்தி கிரியேட் பண்ணி எஸ்கேப் ஆகி எங்க போக போறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல
அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க வெடுக்குன்னு ராதிகா எந்திரிக்கிறாங்க. எங்க செல்லம் போற அப்படின்னு ராதிகாவோட கைய பிடிக்க எடுத்து விட்டுட்டு அவங்க போய் ஒரு சேர் எடுத்துட்டு வந்து உட்காருங்கங்கறாங்க. சேர்ல உட்கார்ந்து தூங்கணுமா அப்படின்னு கோபி கேட்க உட்காருங்கங்கறாங்க ராதிகா அழுத்தமா. எனக்கு சேர்ல உட்கார்ந்து தூங்க தெரியாதே தாயே, என்ன பண்ண போற சொல்லிட்டு செய்யுங்கிறாரு கோபி பயத்தோட. உட்காருங்க சொல்றேன்ற ராதிகா. அவரு உட்கார்ந்தத பேசாம அமைதியா உட்காருங்கன்னு தோலை பிடிச்சு அழுத்த அவர் ரொம்பவே பயந்துடுறாரு. என்ன பண்ண போற சொல்லிட்டு செய், என்ன கழுத்தை நெரிச்சு சாகடிக்க போறியா அப்படின்னு கோபி கேட்க அவர் தலையில பட்டுன்னு ஒரு அடி வச்சுட்டு அவர் தோலை பிடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. என்ன செய்யற அப்படின்னு கோபி கேட்க மசாஜ் அப்படிங்கிறாங்க ராதிகா. என்ன மசாஜா அப்படின்னு ஆச்சரியமா கோபி கேட்க ஆமா அப்படிங்கிறாங்க ராதிகா. ராதிகா பேபி நீயா எனக்கா இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. ரொம்ப படபடப்பா இருக்கீங்கல்ல அதுக்குதான் சொல்லி மசாஜ்ன்ற பேர்ல அவரை உலுக்கிட்டு இருக்காங்க ராதிகா. பண்ண பண்ணு தேங்க்ஸ் வெரி நைஸ் அப்படின்னு கோபி அந்த மசாஜை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம யார்கிட்ட க்ளோஸா இருக்கோமோ அவங்கள மாதிரியே ஆயிடுவோம் கோபி அப்படின்னு ராதிகா சொல்ல. அப்படியாங்கிறாரு கோபி. ஒரு ஆர்டிக்கிள்ல படிச்சேன் அப்படின்னு ராதிகா சொல்லிட்டே மசாஜ் பண்ண வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறாரு கோபி. நீங்க உங்க அம்மாவோட க்ளோஸா இருக்கீங்கல்ல அதான் அவங்கள மாதிரியே ஆயிட்டீங்க. அவங்களோட படபடப்பெல்லாம் உங்களுக்கு தொத்திக்கிச்சு அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்க. ஓ இதுக்குதான் மசாஜா, மசாஜ் பண்ணி மண்டைக்குள்ள ஃபுல்லா பிரஷரை ஏத்துறா அப்படின்னு நினைக்கிற கோபி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. ராதிகா பாக்குறாங்க. நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு அவங்க கேட்க. கேக்குது கேக்குது, ஹார்ட் தான் ப்ராப்ளம், காது நல்லா பளிச்சுன்னு கேக்குது அப்படின்னு தவள குரல்லையே பேசுறாரு கோபி. உங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இத பாருங்க பேசவே வேண்டாம்லாம் சொல்லல, பேசுங்க ஆனா அளவா பேசுங்க. அவங்க சொல்ற எல்லாத்தையுமே எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு மசாஜ் பண்ண. சரி ராதிகா நீ சொல்லிட்டல்லங்கிறாரு கோபி. நீங்க சின்னதா இருக்கப்ப உங்கள கூட வச்சு பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சரி, 7 கழுத வயசாயிடுச்சுல்ல அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்க. யாருக்கு யாருக்கு 7 கழுத வயசு அப்படின்னு கோபி கேட்க. இல்ல நீங்க இவ்ளோ பெரிய ஆள் ஆயிட்டீங்க, உங்களுக்கு பசங்க பொறந்து வளர்ந்து கல்யாணமாகி அவங்களுக்கும் பசங்க பொறந்துட்டாங்க. இன்னமும் உங்க விஷயத்துல உங்க அம்மா கருத்து சொல்றது நல்லா இல்ல. நீங்க கண்டிப்பா அவங்க கிட்ட பேசணும். ஏன் வம்புக்கே வரக்கூடாதுன்னு சொல்லணும்னு ராதிகா சொல்ல. சொல்றேன் கண்டிப்பா பேசுறேன். அதர்வைஸ் நீ ஹாப்பியா இருக்கல்ல, மயூ சந்தோஷமா இருக்கால, வீடு ஓகேவா கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு கோபி தவக்கல குரல்லையே கேட்க. செட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு, போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிற வீடு தானே அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. இல்ல ஏன் கேக்குறேன்னா இதுக்கு முன்னாடி நீயா 2 தடவை வந்திருக்க. பட் திஸ் டைம் நான் உன்னையும் மையுவையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுவும் ராதிகாவும் மையுவும் என் கூட தான் இருக்க போறாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ராதிகா, அதனாலதான் கேட்டேன்னு கோபி சொல்ல. நல்லா இருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. நானும் நல்லா இருக்கேன் ராதிகா, சந்தோஷமா இருக்கேன். நீ இங்க வந்தது, என் மனச என் அன்பை புரிஞ்சுக்கிட்டது, இந்த மாதிரி ஒரு அன்பா நடந்துக்கிற எல்லாமே ஐ லைக் வெரி மச் வெரி மச். அது மட்டும் இல்ல நாம இங்க வந்து தங்குறதுக்கு பாக்யா ஒண்ணுமே சொல்லலையே, அது எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, ஒரு விதத்துல சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. அதுவரையிலும் சிரிச்ச முகத்தோட கேட்டுட்டு இருந்த ராதிகா கொஞ்சம் முகத்தை உம்முன்னு வச்சுட்டு கையை எடுத்துக்கிறாங்க. என்னாச்சு கை அப்படின்னு ராதிகாவோட கைய வாங்கி அவரோட ஷோல்டர்ல வச்சிடுறாரு கோபி. அவங்க வெடுக்கு வெடுக்குன்னு புடிச்சு விட. இங்க இங்க அப்படின்னு அந்த மசாஜ் மறுபடியும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு கோபி. ராதிகா யூ நோ சம்திங் அப்படிங்கிற கோபி 2 கையையும் நல்லா நீட்டிட்டு ஐ எம் த ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட். நாட் இன் திஸ் வேர்ல்ட், கோபிநாத் இஸ் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த என்டையர் யூனிவர்ஸ். இங்க பாரு ராதிகா, எதை பத்தியும் ஒரே பண்ணிக்காத. உன்னையும் மையுவையும் நல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. நாளைக்கே அம்மா கிட்ட பேசுறேன், ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்றேன். ஓகே பேபின்னு கோபி கேட்க. ஓகே பேபி அப்படிங்கிறாங்க ராதிகாவும். கிச்சன்ல இருக்க செல்வி வெளியே ஒரு பார்வையும் பாத்திரத்து மேல ஒரு கையுமா இருக்காங்க. எவ்வளவு நேரண்டி பாத்திரத்தை தேப்ப அப்படின்னு பாக்யா கேட்க. இதோ முடிச்சிட்டேன்க்கா அப்படிங்கிற செல்வி மறுபடியும் வெளியே எட்டி பாக்குறாங்க. கிளம்ப வேண்டாமா அப்படின்னு பாக்யா கேட்க. இருக்கா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே செல்வி பாத்திரத்தையும் கண்ணையுமா இருக்காங்க. மத்த நாள்னா எப்ப கிளம்பலான்னு ஆர்வமா இருப்ப, இன்னைக்கு என்ன சொன்னாலும் போக மாட்டேங்கிற அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. உன் மாமியாவ ராதிகா மேடம் தனியா கூட்டிட்டு போனாங்கல்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிய வேணாமா அப்படின்னு செல்வி சொல்ல. தலையில கைய வச்சுக்கிற பாக்யா. அதானே பார்த்தேன், இதுல எல்லாம் காட்டுற ஆர்வத்துல பாதியையாவது வேலையில காட்டினா நல்லா இருக்குண்டிங்கிறாங்க பாக்யா. ஆமா பெரிய வேலை, ஆர்வமா கழுவுனா மட்டும் எவர் சில்வர் பாத்திரம் தங்கமா மாறிட போகுதா என்ன, சும்மா எதையாவது சொல்லிட்டு. அக்கா எனக்கு என்னவோ ராதிகா மேடம் உன் மாமியாருக்கு நல்லா மந்திரிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு செல்வி கேட்க. நான் எதுவும் நினைக்கலப்பா அப்படிங்கிற பாக்யா வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரி உள்ளர வர செல்வி விளக்குறத விட்டுட்டு அப்படியே திரும்பி நின்னு பாக்குறாங்க. ரோபோட் மாதிரி உட்கார்ந்து தண்ணிய ஊத்தி குடிக்கிற ஈஸ்வரிய பார்த்து திருப்தியா தலையாட்டிக்கிறாங்க பாக்யா. பேய் அடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியான்னு ஈஸ்வரி கேட்க. சொல்லணும்னா நீங்களே சொல்லுவீங்களே அத்தை அப்படின்னு பாக்யா சர்காஸ்டிக்கா சொல்லிட்டு வேலையை பாக்குறாங்க.
அம்மா நான் கேக்குறேம்மா. நீங்க சொல்லுங்க அப்படின்னு பயங்கர ஆர்வமா வந்து செல்வி கேக்குறாங்க. அவ என்னை என்னென்ன பேசிட்டா தெரியுமா? அவ புருஷன அவ பாத்துக்குவாளாம். கோபி விஷயத்துல நான் எதுவுமே சொல்லக்கூடாதாம். சொன்னா நடக்கிறதே வேறயாம். என்ன மிரட்டுறா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லங்கிற மாரி ஒரு பார்வை பார்த்துட்டு வேலைய பாக்குறாங்க பாக்யா. ஐயையோ! உங்களையே மிரட்டிட்டாங்களா? அப்படின்னு செல்வி கேட்க, வயசாயிடுச்சுல்ல, குடுக்கறத தின்னுட்டு ஒரு மூலையில கெட, எதுக்கு எல்லாத்துலயும் தலையிடுறன்னு கேக்குறா? அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இப்படியே கேட்டாங்களா? அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. நேரடியா கேக்கல. ஆனா அப்படி ஒரு அர்த்தம் வர்ற மாதிரி தான் கேட்டா. அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஏம்மா நீங்க ஏதாவது சொல்லி அப்படின்னு செல்வி ஆரம்பிக்க, சுதாரிச்சுக்கிற ஈஸ்வரி, நீ போ போய் உன் வேலைய பாரு போ. அப்படிங்க கைய உதறிட்டு செல்வி அங்க போயிடுறாங்க. அப்புறம் கோபி வந்தான். அப்படியே அவ பேச்ச மாத்திட்டா. ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஃபைல் எடுக்க வந்தேங்கிறா. அப்படியே கையோட அவன மேல கூட்டிட்டு போயிட்டா. அங்க போய் அவன்கிட்ட என்னென்ன சொல்லிக் குடுக்குறாளோ தெரியல. இந்த வீட்ல நான் எவ்வளவு மரியாதையா இருந்தேன். எல்லா மரியாதையும் போச்சு. அப்படிங்கிற ஈஸ்வரி அப்பப்ப பாக்யாவ ஒரு கண்ணால பாக்க, அவங்க எதையும் கண்டுக்காம எழுதுற ஒர்க்க மட்டும் பாக்குறாங்க. எல்லா மரியாதையும் அந்த மனுஷன் இருந்த வரைக்கும் தான். அவரு போய் சேர்ந்த உடனே இந்த வீட்ல யாருமே என்ன மதிக்கிறது இல்ல. நீ என்ன கல்ல முழுங்குன மாரி அப்படியே உட்கார்ந்திருக்க? உனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா? அப்படின்னு பாக்யாவ பார்த்து கேட்க, அவங்க நிமிர்ந்து பார்த்து, நான் என்னத்த சொல்றது? அப்படிங்கிறாங்க. ஏதாவது சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அத்தை கோபி உங்க பையன், ராதிகா உங்க மருமக அப்படின்னு பாக்யா சொல்ல, ஈஸ்வரியோட கண்ணுல நெருப்பு மின்னுது. நடக்கிறது உங்க குடும்பத்து பஞ்சாயத்து. இதுல கருத்து சொல்றதுக்கு நான் யாரு அத்தை? நான் என்ன குடும்ப பஞ்சாயத்துக்கு தீர்வு காணப்படும்னு போர்டா மாட்டிட்டு உட்கார்ந்திருக்கேன்? சொல்லுங்கன்னு பாக்யா கேட்க, உனக்கும் என் மேல மரியாதை போயிடுச்சு பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஐயையோ அப்படின்னு கைய வாயில மூடிட்டு காமிக்கிறாங்க பாக்யா. வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டல்ல அப்படின்னு ஈஸ்வரி குறப்பட, அத்தை எனக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை எப்பவுமே போகாத அத்தை. என்ன உங்க குடும்பத்து விஷயத்துல நான் தலையிட மாட்டேன்னு சொன்னேன். அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க பாக்யா. எல்லாரும் சேர்ந்து என்னமோ பண்றீங்க. நீ அந்த ராதிகா எல்லாரும் ஒண்ணு கூடி என்ன கிண்டல் பண்றீங்கல்ல அப்படின்னு ஈஸ்வரி கொஞ்சம் வேகமா கேட்க, ஐயையோ யாருமே உங்களை கிண்டல் பண்ணல அத்தை அப்படின்னு பாக்யா மறுக்கிறாங்க. கிண்டல் தான் பண்றீங்க எனக்கு நல்லா தெரியுது. ஆனா ரொம்ப நாளைக்கெல்லாம் நீங்க பண்றதெல்லாம் நீடிக்காது. இது ஈஸ்வரியோட இடம், ஈஸ்வரியோட ராஜாங்கம். அப்படிலாம் யாரும் ஈஸ்வரிய தரையில போட்டு நசுக்க முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அத்தை அத்தை இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. அவ ஆணவம் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அவ ஆணவத்தை நான் அடக்கி காட்டுறேன் அப்படின்னு வேகமா எந்திரிச்சு திரும்புற ஈஸ்வரி மறுபடியும் பாக்யா பக்கம் திரும்பி, அப்புறம் நீ உன் வாயை குறைக்கிறது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போக, அப்படின்னு உட்கார்ந்து இருக்காங்க பாக்யா. செல்வி ஆர்வமா பக்கத்துல வந்து, அக்கா எதிர்பார்த்த மாதிரியே ராதிகா மேடம் நல்லா மந்திரிச்சு விட்டுட்டாங்க போல. அதான் அம்மாவுக்கு அங்க கத்த முடியாம இங்க வந்து கத்திட்டு போறாங்க. ஆனா ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா அப்படின்னு செல்வி சொல்ல, என்னன்னு வேண்டா வெறுப்பா கேக்குறாங்க பாக்யா. இதே முன்னாள் பாக்யா வந்தா எங்க அத்தை எப்படி அப்படி கேட்கலான்னு நீ சண்டைக்கு போவ. இப்ப அமைதியா இருக்கல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தாங்குறாங்க செல்வி. நான் தான் சொன்னேன்ல செல்வி, இது அவங்க குடும்ப விஷயம். அதுல நான் மூக்க நுழைக்கிறதா இல்ல. அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டோம். ஏதோ பாக்கணும்னு சொன்னேல்ல, பாத்துட்டல்ல, அப்புறம் என்ன கிளம்பு அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிக்கா. அப்புறம் உன் மாமியார் திரும்ப சண்டை கிண்ட போட்டாங்கன்னா காலையில வந்தவர்னா சொல்லு அப்படின்னு செல்வி ரொம்ப ஆசையா சொல்ல, சொல்றேன் போன்னு அவங்க மேல ஒரு அடி வைக்கிறாங்க பாக்யா. சரிக்கா போயிட்டு வரேன்னு செல்வி கிளம்பிட, இது கூட ஜாலியா இருக்குல்லன்னு ரசிச்சுக்கிட்டு வேலையை பாக்குறாங்க பாக்யா. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.